கிளி அவங்கள நினச்சி கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது? நம்மளை ஒதுக்கி விட்டுட்டு நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தானே. நம்ம மட்டும் ஏன் காலம்புறம் அவங்களையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு? எக்கேடோ கெட்டு போகட்டும், நமக்கு என்ன வந்துச்சு? இனி இப்படி ஒன்று ஒன்றா விற்று திண்டுட்டு போக வேண்டியதேன். கடைசியில் மிச்சம் இருக்கிறது அந்த வீடு தான். அந்த வீட்டையும் அவள் வாயில் போட்டுட்டு போயிடுவா, அது நல்லா தெரியும். ஆமா, அவங்கள்ட்ட இருந்து நம்ம எதுவுமே வேணான்னு ஒதுங்கிட்டோம்ல, அப்புறம் என்னத்துக்கு அதையே நினைச்சுக்கிட்டு என்னத்தையோ திங்கிறாக, என்னத்தையோ விற்கிறாக, ஒன்றும் இல்லாம போறாங்க. நம்ம உழைச்சி நம்ம கையை உண்டி கரணம் பாஞ்சுக்கிறோம். விடுங்க, நம்ம உழைக்கிறது நம்மளுக்கு ஒட்டுனா போதும். நீங்களும் நானும் கைகால் சுகத்தோட இருந்தா நம்ம பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அதுகளுக்கு ஒரு நல்லது கிட்டது நம்மளால பார்க்க முடியாது. பார்த்துக்கிறலாம், விடுங்க. அதுகளை தலை மொழிகியாச்சு இல்ல, மொழிகினவங்களை பத்தி நம்ம எதுக்கு யோசிக்கணும்? எப்படியோ போகட்டும், நம்மளுக்கு என்ன வந்துச்சு? சரிதாம்மா, அதுவும் சரிதான். நீ போய் ஒரு செம்பு தண்ணி இழிட்டு வரியா? இந்த வாரம் இருங்க. சும்மா சும்மா அடிக்கிற வேலை வச்சுக்கிறாதீங்க சார். எப்படி என் பொண்டாட்டி ஜாமீன் எடுத்தா பாத்தீங்கல்ல, இப்பவாவது தெரிஞ்சுக்கோங்க நான் யாரு, என் பவர் என்னன்னு. என்னடா பொறுக்கி பையலுக்கு இம்புடு திமுறா? ஒரு பொறுக்கி உனக்கு போலீஸ்கார எனக்கு எம்புடு திமுற இருக்கணும். அப்படியே புட்டுத்தான் வச்சுக்கேன். ஐயோ, என் புருஷன் கொக்கி கொக்கி. இல்ல பேபி சார், அதான் என் புருஷன் சட்டப்படி ஜாமீன்ல வெளியில வந்துட்டாருல, அப்புறம் எதுக்கு சார் திரும்ப திரும்ப போட்டு அடிக்கிறீங்க? ஜாமீன்ல தானே வந்திருக்கான். ஏதோ மொத்தமா இவன் மேல எந்த தப்புமே இல்லைன்னு ஜட்ஜே சொன்னது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அடுத்த இவன் உள்ளதான் வந்தாகணும், தெரியும்ல? அவர் தப்பு பண்ணுனா அடிக்கலாம், தப்பே பண்ணாதப்ப எதுக்கு சார் அடிக்கிறீங்க? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும், இல்லைன்னா இப்படித்தான் மொத்து வாங்கினேன். டேய், இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து சவுண்டை கொடுத்த மவனே ஏதாவது ஒரு பொய் கேஸை போட்டு உள்ள தள்ளி உன்னை காலத்துக்கும் வெளியில வர முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். நீ வேற ஏயா சும்மா இருந்து தொலைய மாட்டேங்கிற? எந்திரிச்சு வா. உங்களை மாதிரி கொள்ள கூட்டங்கள்லாம் வக்கீலுக்கு காசை கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ளவங்கள கிறுக்கனாக்குறீங்க. வச்சுக்கிறண்டி மாப்பிளே, திரும்ப இந்த பக்கம் வராமலா போயிருவ. அப்புறம் இருக்குடா உனக்கு. என்கிட்டயே சவுண்டை கொடுத்து பேசுறேன். எந்திரியா, உன்னை எடுக்க முன்ன நான் என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமா? திரும்பவும் நீ உள்ள போய் உட்காந்துருவ போல் இருக்கு. மறுபடியும் என்னால செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது. எந்திரிச்சு வா. லைலு பேபி, என்னால எந்திரிக்க முடியல. அப்படியே மெதுவா கைத்தாங்களா பிடிச்ச என்ன தூக்கு லைலு பேபி. இதெல்லாம் உனக்கு தேவையா? என் கஷ்டத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற பாரு. எந்திரிச்சு வாயா. பார்த்து மெதுவா நடையா மனுஷா. லைலு பேபி, என்னால முடியல லைலு பேபி. அடி வாங்கினது உடம்பெல்லாம் வலிக்குது. சரி சரி, வீட்டில் போய் மருந்து போட்டுக்கலாம். நீ வேணும்னா இங்கேயே சாப்பிட்றியா? நான் பார்சல் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பாடா? ஆமாய்யா, வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாமேன்னு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். நீ வேணும்னா இங்கேயே சாப்பிட்றியா? இந்த திண்ணையில் உட்கார்றியா? வயிறும் பசிக்கத்தான் செய்யுது. உள்ள களியும் கம்மங்குளுமா போட்டு கொண்டுட்டாங்க லைலா. நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறமே ஒரு ஆட்டோ பிடிச்சி போவோமா? வீட்டுக்கு போய் மட்டும் என்ன வெட்டி முறிக்கவா போற? முதல்ல அப்போ உட்காரு. பாவம், நீ தான் சாப்பிடலன்னு சொல்ற. உட்காந்து சாப்பிட்டுட்டு போலாம், உட்காரியா? சாப்பாடு எப்ப லைலா வாங்கின? என்ன வாங்கியிருக்க? நீ சோத்துக்கு செத்தவன்னு எனக்கு தெரியும். சரி பாவம், எங்களால தானே உள்ள போனேன். 4 நாளா ஜெயிலு சாப்பாடை சாப்பிட்டு வாயெல்லாம் செத்து போயிருக்கோம். அதான் போய் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு வரலாமேன்னு வாங்கிட்டு வந்தேன். லைலு பேபி, ஆனாலும் உனக்கு என் மேல எவ்வளவு பிரியம். ஐயோ மனுஷா, நீ என் புருஷன்யா, உன் மேலே எனக்கு எப்படி பிரியம் இல்லாமல் இருக்கும்? அதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு, நான் தான் வெளியில் காட்டுறதில்ல. சரி சரி, அதெல்லாம் இருந்துட்டு போகுது. இந்தா, உனக்கு பிடிக்குமேனு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. என்னையா பார்த்துக்கிட்டே இருக்கேன், சாப்பிடு. லைலு பேபி, முதல்ல நீ சாப்பிடு, அப்பதான் நான் சாப்பிடுவேன். குக்கி, நீ சாப்பிடு லைலு பேபி. நீ சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிடுவேன். என்னையா, உனக்கு விஷம் கிசம் வச்சிருக்கமைன்னு டெஸ்ட் பண்றியா? என்ன லைலி பேபி, உன்னை போய் நான் அப்படி நினைப்பேனா? எனக்காக 4 நாளா ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் எவ்வளவு அலைஞ்சிருக்க. என்னை வெளியில் எடுக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. ஜாமீன் எடுக்கிறதுக்கு பணம்லாம் செலவு பண்ணியிருப்ப. அதுக்கு என்ன பண்ணியிருக்க, ஏது பண்ணியிருக்கேன்னு எனக்கு எதுவுமே தெரியாம இப்படி வெளியில் வந்தோடனே பிரியாணியை வாங்கி திங்கிறது அவ்வளவா நல்லா இல்லை லைலி பேபி. அதான் சாப்பாட்டுலையாவது ஷேர் பண்ணிக்கலாமேன்னு பார்த்தேன். சாப்பிடு லைலி பேபி. காட்டு. ஐயோ கொக்கி, உனக்கு தான் என் மேலே எவ்வளவு பாசம், எம்பிட்டு அக்கறை. இவ்வளவு நாள் இந்த அக்கறையெல்லாம் எங்கேயா பூட்டி வச்சிருந்த?
உன் மேலேயும் உங்கள் அம்மா மேலேயும் உள்ள கடுப்பில் நான் எம்புட்டோ பண்ணியிருக்கேன், என்னென்னமோ செஞ்சுருக்கேன், எவளையோ கூட்டி கொண்டு வந்து வச்சு கூத்தெல்லாம் அடிச்சிருக்கேன். எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு ஒன்று வந்து நிற்கிறது நீ தானம்மா. உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? இனிமே எப்போவுமே நீ சொல்கிறத மட்டும் கேட்டு உனக்காக மட்டுமே நான் வாழ போகிறேன் லைலி பேபி. இனிமே உன்னையவும் என்னையவும் யாராலையும் எப்போவுமே பிரிக்க முடியாது. எங்கெங்கே ஷாக்கடிக்கும் அறிந்து கொண்டேன் பெண்ணாலே. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்தா நீனும் ஒரு வாய் சாப்பிடு. லைலி பேபி, வெறும் பிரியாணி மட்டும்தானா? சிக்கன்லாம் இல்லையா? அதானே பார்த்தேன். ஆரிய கூத்து ஆடினாலும் காரியத்தில் கண்ணாடுறேன்னு சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருப்பியே. உனக்கு பிடிக்குமேனு தந்தூரியும் சேர்த்து தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்தாயா நல்லா சாப்பிடு. லைலா, ஊட்டி விட்டு சாப்பிட்டா நேரம் ஆகும். நீ தனியாக சாப்பிட்டுக்க, நான் தனியாக சாப்பிட்டுக்கிறேன். சரியான பசி. அன்பை மட்டும் காட்டுனா இப்படி குழந்தை மாதிரி அடங்கி போகிற இந்த மனுஷனை எங்கள் அம்மா கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்குதே. இவரை தூக்கி ஜெயிலில் போட்டுட்டு எப்படி அந்த மாட்டுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்குன்னு பாரு. நீ சாப்பிடியா மனசா? நீ நல்லா சாப்பிடு, வயிறார சாப்பிடு. சரி லைலா, நீனு ஒரு பார்சல் எடுத்து வச்சு சாப்பிடு. இல்லைன்னா இருக்கிற பசியில் உன்னோடதையும் சேர்த்து நான் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவேன். ஓ, உனக்கு பசி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடு. நீ சாப்பிட்றத பார்த்தாலே என் பசி தீந்துரும் போல் இருக்கு. இவ்வளவு பசியில் எப்படியா 4 நாளும் அந்த ஜெயிலுக்குள்ளே கிடந்த? அதெல்லாம் ஞாபகப்படுத்தாத லைலா, அதெல்லாம் நரக வாழ்க்கை தெரியுமா? என்ன அடிப்பாங்க. அவங்களுக்கு போர் அடிச்சா கூட ஜெயில திறந்து எண்ணெயை தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு போயிடுவாங்க லைலா. அந்த அளவுக்கு சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சேன். ஆனால் அது எல்லாமே உனக்காகவும் அத்தைக்காகவும் தான். வேற யாருக்காகவும் இந்த கொக்கி பணிஞ்சு போக மாட்டான் லைலா. வீட்டுக்கு போய் ஒத்தரம் வச்சு விட்றேன். சரி லைலு பேபி. மருதாயி வாங்குற செந்திரப்பா, ஏதாவது சாப்பிட வேணுமா? சாப்பிட்றீங்களா? எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேணாம். மாத்திரை ஓடுற உடம்பு 2 நாளாக அப்படி கொலை பட்டினியாக கிடக்கியே. உன் உடம்பு என்னத்துக்காக? உன் உடம்பையும் உன்னையும் நீ கொஞ்சம் கூட கவனிச்சுக்கிற மாட்டியா? ஆமாம், நான் 3 வேளையும் மூக்க பிடிக்க தின்னுபிட்டு கல்லு மண்ணு செவரு கட்டி தான் வாழ போகிறேன். நான் சாப்பிட வேண்டியதும் போங்க. ஏன் மருதாயி இப்படி பேசுற? என் மேலே எதுவும் கோவமா? உங்க மேல கோவப்படுறதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்கு சாமி? நான் வெறிஞ்சிருக்கி வீடு வாசல் உள்ளவங்க மேல கோவப்படலாமா? ஏன் மருதாயி இப்படி பேசுற? என்ன கேட்டதுக்கு என்ன பதில் சொல்ற? உள்ளதை தானே சொன்னேன். என்கிட்ட எனக்கு 10 காசு இருந்திருந்தா என் பிள்ளை அவசர ஆத்திரத்துக்கு கொடுத்து உதவி அவனை நல்ல நிலைமைக்கு வச்சு ஆளாக்கி பார்த்துருப்பேன். இன்னைக்கு என்கிட்ட எதுவும் இல்லாததுனால தானே நான் உங்க கையை எதிர்பார்த்து என் பிள்ளையும் வீட்டை விட்டு போக வேண்டிய நிலைமை ஆயிருச்சு. அப்ப உன் மயனை பத்தி மட்டும்தான் உன் கவலை பூரா இருக்கு. என்னை பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்லை, அப்படித்தானே? உங்க மேல கவலை இல்லாமலாம் இல்லைங்க. அதான் உங்களுக்கு ஒண்ணுனா பாக்குறதுக்கு நான் இருக்கனே. ஆனா என் மயனுக்கு ஒண்ணுனா கொடுத்து உதவுறதுக்கு தான் நம்ம இல்லாம போயிட்டோம். அதை நினைச்சா இந்த வக்கு இல்லாத சிரிக்கிய நினைச்சிருந்தேன் கவலை. என்னத்த பண்ண? ஏமருதாயி, அப்போ உன் மருமகளை போல உன் மயனை போல உனக்கும் என் மேல கோபம் இருக்கு. நான் பெல்லாதவன்னு நீனே நினைக்கிற, அப்படித்தானே? பெல்லாதவனோ நல்லவனோ நம்ம பிள்ளைக்காக ஒரு செயலை செய்யும் போது எதுக்கு வீம்பு பிடிக்கணும்? கழுதையை இதை கொடுத்தா அவன் நிம்மதியா இருப்பேன், நான் சந்தோஷமா இருப்பேன், கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்வோம்னு சொல்றேன். கழுதையை கொடுத்து தொலைஞ்சிட்டு நம்ம ஒதுங்கி இருக்கிறத விட்டுவிட்டு வயசான காலத்துல எதுக்கு வீம்பு பிடிக்கணும்? அதைத்தானே கேக்குறேன். அடி கூறு கட்டவளே, நான் எதுக்கு சொல்றேன் ஏன் சொல்றேனே புரிஞ்சுக்கிறாம அதுகளோட சேர்ந்துக்கிட்டு நீனே இப்படி பேசுறிய என்னடி? அவன் என்னங்க கேட்டுவிட்டேன். நான் சோறுமும் வைக்கணும், பெரிய ஆள் ஆகணும், என் பிள்ளைக்கு இன்னும் சொத்து சேர்க்கணும், சுகம் சேர்க்கணும். என்ன பெரிய ஆள் ஆக்குறதுக்கு நீ ஒரு உதவி பண்ணுமா? நான் லோனு போட முடியாது, என் பேரில் ஒன்றும் இல்லை. இந்த வீட்டை எழுதி கொடுத்தா நான் லோனை போட்டு காசை வாங்கிக்கிறோம்னு லோனுக்காகத்தானே கேட்குறேன். சொத்தை எழுதி வித்து திங்கிறதுக்காக கேட்குறேன். கொடுத்தாத்தே என்ன? நம்ம பிள்ளை தானே, நம்ம பிள்ளைக்கு இல்லாம என்னதான் இருக்கு? இப்ப அவன் ஒண்ணும் இல்லாம வீட்டை விட்டு வெளியில போய் நம்மள தவிக்க விட்டுருக்கானே. இது உங்களுக்கு நல்லா இருக்கா? இப்ப உங்களுக்கு நிம்மதியா இருக்கா? அப்ப அவன் தொழில் தொடங்கி நல்ல நிலைமைக்கு வரக்கூடாது, அவன் இப்படியே இருக்கணுங்கிற எண்ணத்துலதான் நான் அவனுக்கு இந்த வீட்டை எழுதி கொடுக்காம வச்சிருக்கேன், அப்படித்தானே நினைக்கிற? ஆமா, நான் என்னத்த நினைக்க வேண்டியதான் போட்டுக்கிட்டு நினைக்க. அவ நல்லவளோ கெட்டவளோ நம்ம வீட்டுக்கு வாழ வந்தவ. அவளை இப்படி விரட்டி அடிக்கிறது சரியா? அது முறையா இருக்குமா?
என்ன மருதாயி புரிஞ்சுக்கிறாம பேசுற? ஏதோ உன் மருமகளையும் மயனையும் நானே கம்பெடுத்து கொண்டு அடிச்சு விரட்டினது மாதிரி பேசுறீ என்ன? அவங்களா பேசுனாக, சத்தம் போட்டாக, கத்துனாக, எனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கலைன்னு கிளம்பி போயிட்டாங்க. பொண்டாட்டி கூப்பிட்டடியோட முந்தானையை பிடிச்சுக்கிட்டு பின்னாடியே போறேன் பொட்ட பைய. கொஞ்சமாவது உனக்கு அவனை என்ன ஏதுன்னு கேட்க துடியுதா? என்கிட்ட வந்து வம்பு கட்டிக்கிட்டு இருக்கே என்னடி? வேலை வெட்டி இல்லாம கையில 10 காசு இல்லாம உட்கார்ந்துருக்கான். அவன் என்ன செய்வான் பாவம்? பொண்டாட்டி கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் பொண்டாட்டி பின்னாடி தானே போவேன். ஏன் அவனுக்குன்னு நம்ம எதுவுமே சேர்த்து வைக்கலையா? இந்த வீடு வாசப்புறம் யாருக்கு? அவனுக்கு தானே. அதை ஏன்டி நீ புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற? என்னைக்கு இருந்தாலும் இது அவனுக்கு தானே சேரப்போகுது. ஆனா இன்னைக்குன்னு அவனுக்கு ஒண்ணும் இல்லையேங்க. வேலையும் இல்ல, வருமானமும் இல்ல, சம்பாத்தியமும் இல்லாம ஒண்டியா உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு ஆறுதலே அவன் பொண்டாட்டி தானேங்க. அப்ப அவன் சொல்றதை தானே அவன் கேட்க முடியும். அதுக்காக அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு ஆட முடியுமா? நல்லதை சொன்னா கேட்கலாம், நடுத்தருவுல நிக்கிறதுக்கு செய்தி சொன்னா எப்படி கேட்க முடியும்? நல்லதோ கெட்டதோ அவங்க மோதி பாத்துக்கிடுவாங்கல்ல, நம்ம ஒதுங்கி நிக்கலாம்ல. எப்படி மருதாயி, எப்படி மருதாயி ஒதுங்கி நிக்க முடியும்? பெத்துட்டனே, பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கிட்டனே, அவன் மேல கொல்ல பாசத்தை வச்சுட்டனே, என்னால ஒதுங்கி நிக்க முடியலையே மருதாயி. என்னங்க ராசேந்திரப்பா? உனக்கு மட்டும்தான் உன் பிள்ளை மேல பாசம் இருக்கா மருதாயி? எனக்கு அவன் மேல அக்கறை இல்ல, எனக்கு அவன் மேல பாசம் இல்ல. அவனோட எதிர்காலத்தை பத்தி எனக்கு பயம் இருக்காதா? அப்ப எழுதி கொடுத்துற வேண்டியதானேங்க. மருமகளும் மயனும் வீட்டோட வந்து இருப்பாங்கல்ல. உன் மருமக இந்த ஊருக்கு வந்த அன்னைக்கு சேர்ந்த வேலை. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் வருஷத்துக்கு ஒருக்கா சம்பளம் கூடத்தானே செய்யுது. அவளுக்கு இருக்கிற வருமானத்துக்கும் அவளுக்கு இருக்கிற திறமைக்கும் இதே ஊர்ல இது மாதிரி 3 பங்களா வாங்கியிருக்கலாம். ஏன் வாங்க முடியல? ஏன் மருதாயி வாங்க முடியல? ஒன்றுக்கு 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி சம்பாரிச்சாத்தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். நாங்கள் 2 பேருமே படிச்சிருக்கோம், அதனால 2 பேருமே வேலைக்கு போகிறோம், நீங்கள் பிள்ளைகளை பார்த்துக்கிறங்கன்னு 6 மாத பிள்ளைகளை ஓங்கிட்ட விட்டுட்டு அன்னையிலேருந்து தானே உன் மருமக வேலைக்கு போய்கிட்டு இருக்கு. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் என்ன சம்பாரிச்சிருக்காங்க, என்ன கட்டியிருக்காங்க, என்ன வாங்கியிருக்காங்க? ஏதாவது ஒன்று அது வாங்கி போட்டோம், நிலத்தை வாங்கி போட்டோம், நட்டை வாங்கி போட்டோம்னு சொல்லு பார்ப்போம். எதுவுமே இல்லையே மருதாயி, எல்லாம் ஆடம்பரம் 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 ஆடம்பரம்னு தேவை இல்லாததை பூரா வீட்டில் வாங்கி குமிச்சு இந்த வீட்டுக்கு எது தேவை எது தேவை இல்லைன்னு அதுகளுக்கே தெரியாத அளவுக்கு செலவை கொய்யுன்னு பண்ணி இருந்தா இந்த குடும்பம் எப்படி மருதாயி உருப்படும்? எப்படி உருப்படும்? இந்த வீட்டில் மேலே 3 ரூமும் கீழே 3 ரூமும் இருக்கு. இந்த வீட்டில் இருக்கிற அத்தனை ரூம்லையும் ஏசி வாங்கி மாட்டணும்னு என்ன அவசியம் இருக்கு? கேட்டா கெசிட்டு வந்தா தங்கணுமா, அவங்களுக்கு தேவையா? கெசிட்டு 24 மணி நேரமும் வந்துக்கிட்டும் தங்கிக்கிட்டுமா இருக்காக? கழுத அப்படியே இருந்தாலும் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கிற ரூம்ல போட்டா பத்தாது, இருக்கிற எல்லாத்துலயும் போடணுமா? அது ஆடம்பரம் இல்ல? அவளுக்கு தேவைன்னு பட்டிருக்கு, வாங்கி போட்டிருக்க. நம்ம என்னங்க சொல்ல முடியும்? ஒரு மனுஷ மக்க வீட்டுக்குள்ள வந்தா 200 ரூபாய்க்கும் சேரு, 300 ரூபாய்க்கும் சேரு. கழுத சேரு வேணாம். பெரிய மாட மாளிகையில வீட்டை கட்டி போட்டிருக்கோம், சோபாதான் வாங்கணும். 10,000ல இருந்து சோபா விற்கிதுல மருதாயி. ஆனா 2 லட்சத்துக்குத்தான் நான் சோபா வாங்குவேன், 3 லட்சத்துக்குத்தான் சோபா வாங்குவோம்னு இருக்கிற ஒவ்வொரு ரூம்லையும் சோபா வாங்கி போடுவாங்களா? அவ விட்டு காசு அவ வாங்கி போடுறா, நம்ம ஒன்றும் கொடுக்கல. நம்மளும் இந்த வீட்டை கட்டி 12-13 வருஷம் ஆயிருச்சு. அன்னைக்கு இந்த வீட்டில் நல்லாத்தான் பெரிய அளவுக்கு கிச்சன் வச்சு அதுக்கு தக்கன கப்போர்டு வச்சு எல்லாம் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்னைக்கு உன் மருமக வீட்டுக்கு வந்து அந்த டிவியில் அப்படி போடுறியா, இந்த சேனலில் இப்படி போடுறியான்னு கிச்சனை பூரா உடச்சி எடுத்து நான் மாடுலர் கிச்சன் பண்ண போகிறோம்னு அதுக்கு 5 லட்சம் செலவழிச்சா. அந்த ஆடம்பரம் தேவையா? ஏதோ அடுப்படியில் வேலை செய்யறதுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா. அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? பொம்பளைகளுக்கு தானே அடுப்படி சமாச்சாரம் தெரியும். அந்த காலத்தில் வீடு கட்டினவங்கெல்லாம் பெயிண்ட் அடித்து வீடு குடி போனதில்ல. அந்த காலத்தில் அடித்த பெயிண்ட் எல்லாம் 5 வருஷத்துக்கு ஒருக்க 10 வருஷத்துக்கு ஒருக்க திருப்பி அடித்து அந்த பட்டி பார்த்து நல்லபடியாக இருந்துக்கிட்டதில்ல. ஆனால் நம்ம அடித்த பெயிண்ட் எல்லாம் உரிச்சுப்புட்டு எல்லாம் சினிமா படத்துலையும் வர்றது மாதிரி நான் வீடு பூரா கல் பதிப்பேன், நான் வீடு பூரா டைல்ஸு பதிப்போம்னு அத்தனை இடத்துக்கும் டைல்ஸை பதிச்சு அதுக்கு எத்தனை லட்சத்தை கொண்டுட்டு வந்து சேர்த்தாவோ மருமக. அது ஆடம்பரம் இல்லை? 5 வருஷம் இல்லைனாலும் 3 வருஷத்துக்கு ஒருக்கவாது பெயிண்ட் அடிச்சுக்கிருவோம், கல்லெல்லாம் பதிக்க வேணாம்னு நான் சொல்லத்தனங்க செஞ்சேன். அந்த பிள்ளைக்கு விருப்பம் இருக்குன்னு பண்ணுச்சு, நம்ம என்ன பண்ண முடியும்? தாங்க தாங்க பாருங்கள்
சரி மருதாயி, வீட்டுக்கு அலங்காரம் பண்ணுச்சு ஒரு குடும்பத்து பொம்பளை. நான் அதை கட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், இதை கட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னு எல்லாத்தையும் கட்டி பார்த்து ஆசைப்பட்டுச்சு, வாங்கி போட்டு அழகு பார்த்துச்சு, அதுக்கும் லோனை போட்டுச்சு, இஎம்ஐ பண்ணுச்சு, என்னத்தையோ கட்டுச்சு, தொலைஞ்சிச்சுன்னு விட்டோம்னு விடு. அது என்னவோ அது ஆடம்பரத்துக்கு பண்ணிட்டு போகுது. மாசத்துக்கு எப்படியும் ஒரு சேலை வாங்கணும்னா 10,000 ரூபாய்க்கு வாங்கும், 20,000 ரூபாய்க்கு வாங்கும். ஒரு சுடிதார் வாங்கணும்னா எப்படியும் 4,000க்கு வாங்கும், 5,000க்கு வாங்கும். அதுக்கு மட்டுமே ஊர்பட்ட காசு போச்சு. அதெல்லாம் நான் கணக்கில் எடுத்துக்கறல. அவ சம்பாத்தியம் சரி, என்னமோ ஆடம்பரம் பண்றா, உடுத்துறா, உங்குறா, என்னமோ பண்ணிட்டு போறான்னு விட்டுவிட்டேன். ஆனா அந்த சேர் மார்க்கெட்டுன்னு அதுல ஊருப்பட்ட காசை கொண்டு கொட்டி அதுல எம்புட்டு காசு நட்டமா போச்சு. அதெல்லாம் கேட்டதுக்கு ஏதாவது ஒழுங்கா பதில் சொல்லுச்சு அந்த புள்ள? அதெல்லாம் தேவையா அதுக்கு? தேவை இல்லதே, நட்டமாகும்னு சொல்லத்தான் செஞ்சிய. ஆனா நம்ம கேட்க முடியுமா? அதை அவ புருஷன்ல கேட்கணும். அவனைத்தான் மதிக்க மாட்டோங்கிறா, ஒரு மனுஷனா கூட நினைக்க மாட்டோங்கிறா, புருஷன்னு கொஞ்சம் கூட ஈர்சு பார்க்க மாட்டேங்கிற. ஆனா பிரிச்சு கூட்டிட்டு போறதுல மட்டும் கெவியா இருக்காளே. மத்த எந்த ஒரு விஷயத்துல அவனை மதிச்சு ஏங்க என்னங்க இதை பண்ணலாமா வைக்கலாமான்னு அவ எதுல கேட்டிருக்கா சொல்லு? மாசம் நான் 2 லட்சம் சம்பளம் வாங்குறேன், 2 லட்சம் சம்பளம் வாங்குறோம்னு பீத்திக்கிட்டு தெரிஞ்சாலே ஒரு குடும்பம் கொடுத்தனும் புருஷன் புள்ள மாமே மாமியான்னு என்னத்தையாவது அவ கேட்டு செஞ்சிருக்காளா? குடும்பத்துக்கு ஏத்தது மாதிரி அவன் நடந்திருக்காளா? ஏன் எனக்கு செலவு பண்ண தெரியாது? என் வீட்டுல எனக்கு எப்படி ஆடம்பரமா இருக்கணும் இருக்க தெரியாது? அதெல்லாம் பண்ண முடியாமல மருதாயி நான் இருக்கேன். இந்த காலு முடியாம போய் எம்புட்டு நாளாச்சு. இதுக்கு ஆபரேஷன் பண்ணோம்னா 5 லட்சம் காசு செலவழியுமேனு அதை கூட நான் பண்ணாம தானே நொண்டிக்கிட்டு தெரியுறேன். அந்த அருமையெல்லாம் அந்த பிள்ளைக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல. சொல்றதெல்லாம் சரிதே ராசேந்திரப்பா, எனக்கு புரியாம இல்ல. ஆனா நம்ம பிள்ளையும்ல சேர்த்து கூட்டிட்டு போயிட்டா. நம்ம எழுதி கொடுத்திருந்தா இப்படி ஒரு பிரிவு நம்மளுக்கு வந்திருக்காதுல்ல. நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பிள்ளை நடமாடுறத பார்த்துக்கிட்டு தெரிஞ்சிருப்போம்ல. அருவே மருதாயி, போன மச்சான் திரும்பி வந்தான்னு உடனே புறமுதுக காட்டிக்கிட்டு ஓடியாந்துட்டா எப்படி அவங்க அனுபவப்படுவாங்க? அடிபடனு மிதிபடனு அசிங்கப்படனு அம்புட்டு இருக்குல்ல. அம்புட்டு ஆத்திரத்தையும் பட்டாத்தானே அப்பே யாரு அப்பேன்னு சொன்ன சொல்லுக்கு என்ன மரியாதைன்னு அவளுக்கு புரியும். வரட்டும். ஆனா ஒன்னு சொல்லிட்டேன் மருதாயி, எக்காரணத்தை கொண்டு எந்த சூழ்நிலையிலையும் வாடா வீட்டுக்குன்னு கண்ணை கசக்கிக்கிட்டு அவங்க வீட்டு வாசல்ல மட்டும் நீ போய் நிக்க கூடாது சொல்லிவிட்டேன். ஆமா, ஏதாவது ஒன்று கேட்டா மட்டும் அதை சுத்தி இதை சுத்தி ஏதாவது ஒரு கதையை சொல்லி என் மனசை மாத்தி புரிய. ஆம்பளை மனசு இருகுன இரும்பாட்டமா பேசாம இருந்து புரிய. பொம்பளை மனசு பெத்த உள்ளைய பிரிஞ்சு இருக்க முடியலையே. காலம் முழுக்க நான் இப்படி அழுது தவிச்சு புலம்பியே போய் சேர்ந்துருவேன் போல் இருக்கு. மருதாயி, ஒரு வயசு வரைக்கும் தாண்டி புருஷன், அதுக்கு மேல புள்ளையே தானே உங்களுக்கு பெருசா இருக்கு. அவன் அடிச்சாலும் வெட்டுனாலும் குத்துனாலும் கொண்டாலும் என் புள்ளைய மட்டும் ஒன்றும் செஞ்சிடாதியே, என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு தவிக்கிறிய. ஏண்டி உங்களெல்லாம் திருத்த முடியாதுடி, திருத்தவே முடியாது. என்ன எல்லாரும் என்னைய விட்டுட்டு கமிட்டி கூட்டியிருக்கிய? கொய்யால என்னை ஒரு வார்த்தை கூப்பிட்டீலாடி? வாட்டி நடுவாளி மாடனு மரத்தடிக்கு வரோம்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தியா? என் வீட்டை கிராஸ் பண்ணி தானே வந்த? ஆமாடி, இங்க கட்சி மாநாடு கமிட்டி நடக்குது. அதுக்கு உன்னை வெத்தலை பாக்க வச்சு அழைச்சி கூட்டிட்டு வரணுமாக்கும். ஆளுகளை பாரு, வீட்டுல வேலை இல்லை, பொழுதுபோக்குக்கு வந்து உட்கார்ந்துருக்கோம். உனக்கும் வேலை இல்லைன்னா நீனும் வந்து உட்காரு. ஏண்டி நமக்குத்தான் வேலையில வந்து உட்கார்ந்துருக்கான். அவ கல்யாணக்காரி, பொண்ணு மாப்பிள்ளைக்கெல்லாம் விருந்தாக்கணும்ல. அக்கா உனக்கு என்ன நயன்தாரா சொல்லல? பொண்ணு மாப்பிள்ளையும் எங்க இங்க இருக்காக? உன் தங்கச்சி வீட்ல இருக்காக. அட ஆமா, அங்கே விருந்துக்கு போயிருக்காங்கல்ல. அப்புறம் என்ன, எப்படியும் 1 மாசத்துக்கு ஒரே விருந்து சாப்பாடு தான். இங்கட்டி மாடனு விருந்துன்னு வெளியில இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து சமைக்க சொன்னா நல்லா சாப்பிடலாம். எங்க அத்தை கிழவியே உட்காந்து உப்பு சப்பு இல்லாம சோறாக்கி போடுதா? அதை ஆக்கிற சோத்தை திங்கிறதும் கல்ல முழுங்குறதும் ஒன்னாத்தான் இருக்கு. என்ன பண்ணி தொலைய? ஏதோ கவுச்சிங்கிற வாடைக்காக முழுங்கிக்கிட்டு திரியிறோம். இந்தாங்க ஆளுக்கு ஒரு அதிரசம் முறுக்கு எடுத்துக்கிறங்க. ஆத்தாடி ஆத்தா, ஒரு வழியா நெடுவாளி வீட்ல இருந்து கல்யாண பலகாரம் வந்துருச்சு போல் இருக்கு. ஏட்டி நெடுவாளி, புள்ள வில்லையெல்லாம் பிறந்த பிறகு கொண்டுட்டு வர வேண்டியதானே? சரியா சொன்ன நிகிலிகா. ஏண்டி கல்யாணம் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு பலகாரம் முறுக்கு கொடுக்குற நேரம் அடி இது. அதுவும் ஏதோ ஆளுக்கு 2 தட்டில் எடுத்து வச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்க. அப்ப வீட்டுக்கெல்லாம் கிடையாதா? அக்கா இருக்குக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காக வச்சது. அதான் மாப்பிள்ளை வீடு பிரச்சனையா போச்சு, எதுவும் கொடுத்து விடலையில. இருக்கிறது பூரா நம்மளுக்குத்தான். இன்னும் பானை பிரிக்கல. அதான் பிரிச்ச பானைகளை மட்டும் கொஞ்சமா அள்ளிட்டு வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் பிரிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து தாரேன். பிரிச்சா உனக்கு ஒரு ஆளுக்கே பத்தாது. எங்களுக்கு எங்கிட்டு கொடுக்க போற? பாப்போம் கொடுக்கறியா இல்ல காட்டுறியான்ட்டு. அதெல்லாம் ஊருப்பட்ட பானை இருக்கு. சுட்ட முறுக்கு அதிரசத்தை பூரா நாங்களா திங்க போறோம். தருவோம் இருங்க. ஆடனே, அதுல ஒரு முறுக்கு எடுமா.
எடுத்து கொடு மாடனே. அக்காட்ட எடுத்து கொடு, வனசாக்காட்ட எடுத்து கொடு. அக்கா அதிரசம்லாம் எடுத்துக்க. சும்மா மாவாட்டமா சூப்பரா இருக்கு. முறுக்கு நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டா இருக்குக்கா. முறுக்குன்னா மொறு மொறுன்னு தான் இருக்கும், பின்ன அவளை மாதிரி சவக்குனா இருக்கும். இந்தாங்கக்கா அதிரசம். அதிரசம் வேணாம்மா, முறுக்கு மட்டும் போதும். அதிரசம் அப்புறம் திம்போம். அக்கா உங்களுக்கு முறுக்கு திண்டுட்டு வாங்கிக்கிறேன்டி. வீட்டில் இருந்தால் ஒரு முறுக்கு எடுத்து கடிக்க விட மாட்டேங்குது அத்தை கிழவி. அதனால தான் குண்டானில் அள்ளி வச்சு இங்கிட்டு கொண்டுட்டு வந்தாச்சு. அப்பா இனிமே ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிடலாம்ப்பா. அடி பாவி, அப்ப பிளான் பண்ணி தான் கொண்டுட்டு வந்தியா? நானும் திங்கல உங்களுக்கும் கொடுக்கலையேன்னு தான் கொண்டுட்டு வந்தேன். உடனே ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்களே. எப்பன்னு கிடப்பீங்களோ என்னை வாரி விடுறதுக்கு. முறுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்குடி நெடுவாளி. பரவாயில்லையே, நல்ல பானையில கட்டண பானை அவுக்காம இருந்துச்சோ? ஆமாக்கான்ங்கிறேன்ல, பானை அவுக்காம இருக்க வந்து அக்கம் பக்கத்தில் எடுத்து கொடுக்கல. நாங்களும் எப்படியும் மாப்பிள்ளை வீட்டில் சேர்ந்துருவாங்க, வந்து ஏதாவது பேசுவாங்க, கொடுத்து விடலான்னு பார்த்தா அந்த அம்மா வர்றது மாதிரியும் தெரியல, போகிறது மாதிரியும் தெரியல. அந்த அப்பாவே வந்து என்ன எதுன்னு கேட்டுட்டு போறாரு. இந்த பையன் பதில் சொல்லி அனுப்பிடுது. அதனால ஒரே யோசனையாக இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே வச்சுருந்தா வீணாக போயிருங்கக்கா. இப்படி ஒவ்வொரு பானையாக எடுத்து காலி பண்ண வேண்டியதே. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட ஐயோ கடவுளே, பாவி வரப்பேன் இப்படியா பண்ணுவேன்? அவனுக்கு ஒரு நல்ல புத்தி இருக்காது, இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டுட்டானே. என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ ஒரு எளவும் புரியல. ஏன்டா இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியான்னு தெரியலையே. அத்தை என்னாச்சு அத்தை? அத்தை என்னடி நம்ம 4 பேரும் உனக்குள்ள குத்து கலட்டமா உட்கார்ந்துருக்கோம். இந்த ஆத்தா வாட்டுக்கு ஓடுது குடுகுடுன்னு. யாருக்கு என்னன்னு தெரியலையே. என்னடி மாடனு, நீ பண்ண டார்ச்சர்ல உன் மாமியாக்கு பைத்தியம் கீத்தியம் முடிஞ்சிருச்சா? முத்தி பை தெரியுதோ? வாய மூடி இருமை. எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாம பேசுவ. என்னாச்சு மாடனே? யாருக்கு எதுவும் பிரச்சனையா? தெரியலக்கா, உனக்குள்ள உட்கார்ந்துருக்கோம் சொல்லாம கூட போறாங்க. என்னன்னு தெரியலையே. நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் இப்படியா பண்ணுவேன் பேதியில ஓவேன். ஆத்தாடி அதே டோனு அடுத்த கிழவி. என் மொட்டைக்காரத்தா என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டே ஓடுறிய? அதை என்னடி என் வாயால நான் சொல்றது? என்ன கொடுமைய சொல்ல, என்ன கொடுமைய சொல்ல? என்னன்னு சொல்லு, சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். அதை எப்படி நான் என் வாயால சொல்லுவேன்? கடவுளே, ஏன் இப்படி நடக்குது? எதுக்கு இப்படி நடக்குது? ஏன் இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறான்னு தெரியலையே. என்ன வர என்ன ஆச்சு? ஏன் புலம்பிக்கிட்டே போறிய? என்ன குறை வச்சாடி அவ? என்ன குறை வச்சா? ஏன் இந்த பையன் இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்குன்னு தெரியலையே. டேய், ஊர்ல தெரியறதெல்லாம் பைத்தியக்கார கூட்டங்களா தெரியுங்க போல. இந்த கிழவிகளுக்கெல்லாம் முத்தி போச்சுக்கோய். இதுகளை பூரா ஏர்வாடியில கொண்டு கவுத்தெடுத்து கட்டி போடணும். கிறுக்குக ஏன் இப்படி அலையுதுன்னு தெரியல. ஏதாவது கேட்கறமே, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லுதுகளா? ஐயோ அம்மாமான லூஸ் மாதிரியே கத்திட்டு போகுதுக. நெடுவலி, அடுத்து உன் மாமியா வருதுடி. நான் என்னத்த சொல்ல ஏதத்தன்னு சொல்ல? இப்படியா பண்ணிட்டு வருவேன் பாவி வரப்பேன். கிழவி நில்லு முதல்ல. ஆளுக்கு என்னத்தை சொல்ல ஏதத்தன் சொல்லன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டே போறீங்களே. ஆனா குரல்ல தான் சோகம் தெரியுது, முகத்துல ஒரு சோகமும் தெரியல. அப்போ உங்களுக்கு வீட்டுல எதுவும் நடக்கல. என்ன நடந்துச்சு என்ன மேட்டர்னு ஒழுங்கா நின்று சொல்லிட்டு போயிரு. அது என்னடி என் வாயால சொல்றது? வாயால சொல்லலைன்னா மூக்கால சொல்றியா? அடியே இம்மா, குப்பை மாத்தாவும் கத்திட்டு போறாங்க, மொட்டைக்காராத்தாவும் கத்திட்டு போறாங்க. என்ன விவரம்னு சொல்லுங்க. யாருக்கு என்னாச்சு? பதறி போய் தானே கேக்குறேன். அதை எப்படிடி சொல்றது? ஐயோ சொல்லுங்க, யாருக்கு என்னாச்சு? பாவாட பையன் எவளையோ கல்யாணம் முடிச்சு திடீர்னு மாலையும் கழுத்துமா வந்து அவ ஆத்தா வீட்டு வாசல்ல நிக்கிறானா. அவ ஆத்தா விளக்கமாறும் கைமா திரியிறான்னு பேசிக்கிறாங்க. அதே பொண்ணு யாருன்னு பார்க்க போறான். ஆமாடிங்கிறேன். அதான் ஊரு சனமே அவ வீட்டு வாசல்ல போய் நிக்குது. என்னன்னு தெரியல ஏதுன்னு தெரியல. அவ ஆத்தா பேசி வச்ச பொண்ணை கட்டிட்டு வந்தானா, இல்ல எவளையும் இழுத்துட்டு வந்தானா, இல்ல இவனை எவளையும் இழுத்துட்டு போய் கட்டிக்கிட்டானான்னு தெரியல. அதான் ஓடி போறோம் பாக்குறதுக்கு. நீங்க வாரியலா? என்னடி இது வாரியலான்னு கேட்டதுக்குள்ள பறந்து போயிட்டாளுக. சரி நம்மளும் போவோம்.